ஊக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு புதிய ரக நெக் பேண்ட் ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்ஸ் டைப் நெக் பேண்ட் மாதிரி தான் இருக்குது. இதற்கு வெர்வ் 10 சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு 1300 1500 இந்த பட்ஜெட்டுக்குள்ளாடி இருக்குது. ஸோ மிட் ரேஞ்சில் இருக்கிறனால எல்லா தரப்பு மக்களும் இதை தாராளமாக வாங்கிக்கலாம். இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது, என்ன டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க, ப்ளேபேக் டைம் எவ்வளோ கொடுக்குது, பாட்டு கேட்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா புதிய வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணக்கூடிய டைமில் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். பாக்ஸை பிரித்து உங்களுக்கு உள்ளாடி என்னென்ன வருங்கிறத காமிக்கிறேன். பாக்ஸை பிரிச்சிங்கன்னா யூசர் மேனுவல் இருக்குது, வாரண்டி கார்டு, அதுக்கப்புறமா நெக் பேண்ட் எடுக்கும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒட்டி வச்சுருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் இருக்குது, நெக் பேண்ட், அப்புறம் இயர் டிப்ஸ், அப்புறம் உங்களுக்கு அதாவது 3 பேர் ஆஃப் இயர் ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இயர் டிப்ஸ் தனியாக, இயர் ஹூக்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். ஏன்னா இதில் உங்களுக்கு ஒரிஜினல் சிஎஸ்ஆர் சிப் செட்டை பயன்படுத்தியிருக்காங்க, அதாவது ஆடியோ டிரைவர். இன்னொரு விஷயம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க, அதாவது நியோடிமியம் டெக்னாலஜி. நியோடிமியம் டெக்னாலஜினா உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். ரேர் எர்த் மேக்னெட்டை எடுத்ததுக்கப்புறமா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை வச்சு நிறைய விஷயங்கள் கையாளுவாங்க. இவ்வளோ பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன நன்மைனா ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டீப் பேஸை உணரலாம். ஸோ அதற்கு தான் இந்த நியோடிமியம் டெக்னாலஜி. இதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு இன்புல்ட்டாக மைக் கொடுத்துருக்காங்க. மைக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, கண்டென்சர் மைக்கை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ ஆடியோ குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்களே சிந்திச்சு பாருங்கள். ஸோ உங்கள் கூகுள் அசிஸ்டன்ஸ் அப்புறம் சிரி கூட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு துல்லியமாக இருக்கும். அதாவது எவ்வளோ தான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தாலும் நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் இன்ட்ராக்ஷன் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்வெட் ப்ரூஃப் தான், அதாவது தண்ணிக்குள்ளாடி முக்க முடியாது, ஓரளவுக்கு மழை தூரலில் தாக்கு பிடிக்கும். இதுக்கப்புறம் வந்து பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி தரப்புலேருந்து உங்களுக்கு 8 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா சார்ஜ் பண்ணி செக் பண்ணி பார்க்கல. வாங்கினதுக்கப்புறமா இது அன்பாக்ஸ் பண்ணி பாட்டு கேட்கும்போது 5.25 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்டுச்சு. ஸோ உங்களுக்கு ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது மேபி பேட்டரி பேக்கப் கம்மியாக இருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். பட் உங்களுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கொடுக்கும் சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா மீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒரு சைடு உங்களுக்கு தனியாக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அதாவது வால்யூம் கூட்டுறது, குறைக்கிறது, ஃபார்வர்ட், பேக்வேர்டு, அதுக்கப்புறம் வரக்கூடிய கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே ஒரு சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் பேட்டரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளாடி பேட்டரி இருக்கா என்ன இருக்குங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியலை, அதை கழட்டி பார்த்தா தான் தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து அதாவது ஒரு யூஸருக்கு என்ன தேவையோ அது அவங்களுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஓவரலாக பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தான ஒரு பொருள் தான். இது தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இதோட பைலிங் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான கேட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அட்லீஸ்ட் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த திருப்தி இருக்கும். இன்னும் அதாவது இது வரைக்கும் நான் நேர்மையாக தான் ரிவ்யூ பண்ணுறேன், என்றைக்குமே நேர்மையாக தான் ரிவ்யூ பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங். சந்திக்கலாம் நண்பா.